தமக்கு எதிராக உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை கூறுவதாக அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமாருக்கு எதிராக சபரீசன் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அமைச்சர்கள் இருவரும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் தரப்பில் வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பப்பட்ட விவகாரம் தற்போது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமக்கு எதிராகவும் உண்மைக்கு புறம்பான அவதூறு கருத்துக்களையும் தெரிவித்ததாக கூறி அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா மற்றும் நிர்மல் குமார் ஆகியோருக்கு பென் நிறுவனத்தின் தலைவரான சபரீசன் சார்பில் வழக்கறிஞர் அஸ்வின் பிரசன்னா இந்த அதிரடி நோட்டீஸை அனுப்பியுள்ளார். கடந்த ஜூன் 25 நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் ஆகியோர் திமுக தலைவரின் மருமகன் என்ற ஒரே காரணத்திற்காக தன் மீது உள்நோக்கத்துடன் கூடிய ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறி நற்பெயருக்கு களங்கம் விளைவித்துள்ளதாக சபரீசன் அந்த நோட்டீஸில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அமைச்சர்கள் இருவரும் தங்களது அவதூறு கருத்துக்களை உடனடியாக திரும்பப் பெற்று ஊடகங்கள் வாயிலாக நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவதூறு வீடியோக்களை நீக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதனை 15 நாட்களுக்குள் செய்ய தவறினால் இரு அமைச்சர்கள் மீதும் கடுமையான சிவில் மற்றும் கிரிமினல் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த நோட்டீஸில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.